Strength, success, clarity. Next பார்க்க போறது the input to the system y of n equal to 0.999 y of n minus 1 plus x of n. So இதுதான் system. இந்த systemல நம்ம input கொடுக்கணும். is applied to an ADC. அப்படி input கொடுக்கும்போது எவ்வளவு power produce ஆகுதுன்னு பார்க்க போறோம். What is the power produced by the quantization noise at the output of the filter? So filter இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர்ல அவுட்புட் ஃபைனல் ஸ்டேஜ் அந்த டைம்ல குவான்டைசேஷன் நாய்ஸ் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது உங்களுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி 8 பிட் இன்புட் கொடுப்போம், 16 பிட் இன்புட் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது எவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் ஆகுது அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க கொடுத்துருக்கிற இந்த சிஸ்டமை இசட் டிரான்ஸ்ஃபார்முக்கு மாற்றணும். அதாவது ஹெச் ஆஃப் இசட்டை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேங்களா? சரி, ஒரு நார்மல் ஒய் ஆஃப் என்ன இசட் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் ஒய் ஆஃப் இசட். ஓகேங்களா? அடுத்து ஒரு எக்ஸ் ஆஃப் என்ன இசட் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா எக்ஸ் ஆஃப் இசட். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஒய் ஆஃப் என்ன ஒய் ஆஃப் இசட்னு எழுதணும், எக்ஸ் ஆஃப் என்ன எக்ஸ் ஆஃப் இசட்னு எழுதணும். இதுவே என் மைனஸ் 1 வந்துருச்சுன்னா இசட் பவர் மைனஸ் 1 எழுதிட்டு ஒய் ஆஃப் இசட்னு எழுதணும். இதுதான் இந்த ரூலே. ஓகேங்களா? இப்படிதான் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். இதுவே இங்க n மைனஸ் 2 வந்துச்சுன்னா இங்க இசட் பவர் மைனஸ் 2 வரும், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து அப்படி எழுதிப்போம் 0.999. இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒய் ஆஃப் இசட்லாம் ஒரு ஓரமா லெஃப்ட் சைடு வச்சுப்போம். ஸோ ஒய் ஆஃப் இசட் இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும், ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இசட். இப்போ இதில் ஒய் ஆஃப் இசட் காமனாக இருக்குது, காமனாக இப்படி வெளியே எடுத்துரும். அப்போ என்ன வரும், 1 ஆகிடும். இந்த இடம் 1 மைனஸ் 0.999 இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இசட். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் ஆஃப் இசட்டை கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒய் ஆஃப் இசட் இந்த எக்ஸ் ஆஃப் இசட்டை டிவைட் பண்ணி எழுதுறது தான் ஹெச் ஆஃப் இசட். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பொது ஃபங்க்ஷன். h of z equal to 1 by 1 minus 0.999 z inverse. இதுதான் ஸ்டெப் 1. z டிரான்ஸ்ஃபார்மை ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், h of z ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு ஃபார்முலா இதுதான் 1 by 1 minus a z inverse. இதனுடைய z inverse என்னவா இருக்கும்னா a பவர் n u ஆஃப் n. இதான் ஃபார்முலா. இது ரெண்டுமே இந்த ரெஸ்பான்ஸ்க்கு z இன்வர்ஸ் எடுத்தோம்னா, அதாவது z டிரான்ஸ்ஃபார்ம் இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா a பவர் n u ஆஃப் n. இது ஜெனரல் ஃபார்மேட். சரி, நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ, அதாவது இங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க மைனஸ் 0.999 அதுதான் a வேல்யூ. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கா பாருங்க 1 by 1 minus a z இன்வர்ஸ். அப்படிங்க பாருங்க 1 by 1 minus a z inverse. அப்போ a வேல்யூ என்ன வரும் 0.999. அப்போ இந்த a வேல்யூ திருப்பி இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? therefore h of n is equal to, அதாவது ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை நம்ம வந்து இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா அதை h of n ல டினோட் பண்ணுவோம். h of n is equal to இதில் a சப்ஸ்டிட் பண்ணுங்க 0.999 பவர்ல n u of n. இதுதான் ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2 வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த ஏ வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? எங்க இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த ரெஸ்பான்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 அவுட்புட் குவான்டைசேஷன் நாய்ஸ் பவர். அதாவது அவுட்புட் சைடில் தான் அந்த ஃபில்டரில் நம்மளுக்கு குவான்டைசேஷன் நாய்ஸ் ஏற்படும். அதனால தான் அந்த பவர் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்க சிக்மா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது நீங்க ஈன்னு படிக்கலாம் எப்சிலான் படிக்கலாம் எப்படின்னா படிச்சிங்க, ஏன்னா இங்கேயும் இங்கேயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்காக நீங்க எப்படின்னா படிச்சுக்கலாம். சிக்மா எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா இ ஸ்கொயர் சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity h ஸ்கொயர் ஆஃப் கே. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, ஹியர் h ஆஃப் கே ஈக்குவல் டு, இங்கே h ஸ்கொயர் ஆஃப் கே இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தேவை h ஆஃப் கே. இந்த h ஆஃப் கே அப்படின்னா என்னதுன்னா
இந்த a வேல்யூனா இருக்கீங்க 0.999 to the power k. அதுதான் நம்ம h of k ன்னு சொல்லுவோம். அப்போ h square of k என்ன வரும்? இந்த k க்கு முன்னாடி 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ அப்படியே இந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் பாருங்க. சிக்மா எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா இ ஸ்கொயர் சம்மேஷன் k ஈக்குவல் டு 0 to infinity. இந்த h ஸ்கொயர் ஆஃப் k க்கு பதிலாக 0.999 பவர் 2kன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. அதாவது k equal to 0 to infinity r power k equal to அதை நம்ம எப்படி எழுதனா 1 by 1 minus r ன்னு எழுதலாம். இது ஜாமெட்ரிக் சீரீஸ் ஜெனரல் ஃபார்முலா. ஓகேங்களா? நமக்கு கொஸ்டின்ல பாருங்க r வேல்யூ என்ன இருக்கு? இங்க பாருங்க r வேல்யூ அப்படின்னு என்னதுன்னா இதுதான் r வேல்யூ. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது r வேல்யூ. ஓகேங்களா? ஸோ r இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க r பவர் கேன்னு இருக்குங்களா? இது மொத்தமா rன்னு வச்சுக்கோங்க, இது பவர்ல k இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது? இது r. ஸோ 0.999 the whole square தான் வந்து நம்மளுக்கு r. அப்போ இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? therefore சிக்மா எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா இ ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 by 1 மைனஸ் இந்த rக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? 0.999 the whole square சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ ஷார்ட் பண்ணி கொண்டு வந்துச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்க. உங்க கால்குலேட்டர்ல 0.999 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.998001 வரும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா இதை சப்ராக்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணினா உங்களுக்கு 500.25 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 குவான்டைசேஷன் நாய்ஸ் வேரியன்ஸ் ஃபார்முலா. அதாவது இந்த சிக்மா இ ஸ்கொயருக்கு இல்லையா, இதுதான் குவான்டைசேஷன் நாய்ஸ் வேரியன்ஸ். இதனுடைய வேல்யூ இதுக்குன்னு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. 2 power minus 2b by 12. அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்போ சிக்மா எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? 2 power minus 2b by 12 500.25. இதான் ஸ்டெப் 4. இப்போ அடுத்தது பாருங்க. ஸ்டெப் 5 உங்களுக்கு கொஸ்டின்ல 8 பிட்டு கொடுத்துருக்காங்க. இன்புட்டு 16 பிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 8 பிட் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி 8 பிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணோம்? b plus 1 equal to 8ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படிதான் எடுத்துக்கணும். b plus 1 தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சைன் பிட்டும் இதில் சேரும். அதனால ஸோ b plus 1 is equal to 8. இந்த 1 அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. ஸோ b is equal to 7. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த b வேல்யூ எடுத்துட்டு போய் இங்க இருக்க பாருங்க b, இந்த b ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 7 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ 2 7s are 14. இது அப்படியே கால்குலேட்டர்ல போடணும். அதாவது 2 power minus 14 எடுத்து 500.25 கூட மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை 12 டிவைட் பண்ணினா உங்களுக்கு 2.5444 into 10 power minus 3 வரும். இதுதான் வந்து 8 பிட்டுக்கான ஆன்சர். இப்போ 16 பிட்டு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுவும் அதே மாதிரி எப்படி எழுதணும்? b plus 1 equal to 16 எடுக்கணும். இந்த 1 அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. 16 minus 1 15. இப்போ இந்த b வேல்யூ எடுத்துட்டு வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எந்த ஃபார்முலால? இங்க. ஸோ இந்த b இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 15. 2 15s are 30. ஸோ கால்குலேட்டர்ல 2 power minus 30 எடுத்துட்டு அதை 500.25ல மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை 12 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.882 into 10 power minus 8 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த பவர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறது. சரி, இப்போ ஸ்கிரீன்ஷாட் டைம். Strength, success, clarity. Strength, success, clarity. Strength, success, clarity. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength, Success, Clarity. வணக்கம்.